அனைவருக்கும் வணக்கம். இது நீயே ஒளி பாட்காஸ்ட். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. தொடர்ச்சியாக நம்ம 15வது எபிசோடு இது. 15 நாட்களாக தினமும் ஏதோ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதை பற்றி உங்களோட நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது 15வது எபிசோடு. டக்குன்னு ஒரு 15 நாள் போன மாதிரி இருக்குது எனக்கு. தினமும் காலையில் எழுந்திருக்கிறது, ஒரு ரெக்கார்டிங்கை பண்ணுறது அப்படின்னு. இது ஒரு நான் ஸ்கிரிப்டட், நான் எடிட்டட், ரா பாட்காஸ்ட் இது. இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து நல்ல மேகமூட்டமாக இருக்குது. எப்போ தான் பனி முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரியல. தினமும் குளிராகவே இருக்குது. பிப்ரவரி வரப்போகுது, இன்னும் அப்படியே இருக்குது. இன்றைக்கி ஜனவரி 30 வியாழக்கிழமை. இன்றைக்கி நான் வந்து கோயம்புத்தூர் கிளம்பி போகிறேன். ஸோ நாளைக்கு கோயம்புத்தூரிலிருந்து பாட்காஸ்ட் பண்ணணும். அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. 15 நாளாக நான் சென்னையிலேருந்தே பண்ணிட்டேன். முதல் முறையாக கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து பண்ணி பார்க்கணும். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். போயிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நம்ம நண்பர் ஒருத்தர், அவர் வந்து சமீபத்தில் உடல் நலம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். அட்மிட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. மனுஷன் வந்து கேட்கவே இல்லை. அதாவது டாக்டர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதை கேட்கணும்ல. ஆனாலும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தே ஆஃபீஸ்க்கு வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஆஃபீஸ் தான் வந்து உலகம். கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 24/7 ஆஃபீஸ் பற்றி தான் சிந்தனை இருக்கும். எப்போ பாரு ஆஃபீஸ் தான், ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ். அதாவது அந்த ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸுக்கு ஒரு 10 தூண் இருக்குன்னா அதில் ஒரு தூண் அவர் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவர் வந்து அப்படி விடாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, அங்கேயும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஒர்க் ஃப்ரம் ஹோமை கூட தாங்கிக்கலாம், ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு வேலை பார்த்துருந்தார். டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துருந்தார். அவர் வந்து டாக்டர் கிளியராக சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் வேலைலாம் பார்க்காதீங்க அப்படின்னு. கேட்கவே இல்லை. வந்து மாங்குன்னு வீட்டில் உட்காந்து வேலை பார்த்து மறுபடியும் உடம்பு ரொம்ப முடியாமல் போய் இப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்போ நான் பிடிச்சி திட்டி விட்டேன், என்னையா இப்படி லூஸ் மாதிரி இருக்க, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு. அவர் வந்துட்டு, ஏங்க நம்ம இல்லைன்னா அங்கே ஒன்றுமே நடக்காதுங்க, வேலை நடக்கவே நடக்காது. நான் வந்து கண்டுக்காமல் விட்டேன்னு வச்சுங்களேன், அங்கே யாருமே வேலை செய்ய மாட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படி இப்படின்னு. என்னங்க அதுக்காக வேண்டி இப்படி உடம்பை போட்டு வருத்திக்கணுமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. நீங்கள் இல்லைன்னா என்ன ஆகிட போகுதுன்னா, அப்படி கிடையாது, நம்ம பாஸ் வந்து என்னை நம்பி தான் இதெல்லாம் ஒப்படைச்சிருக்காரு. பாஸுக்கு வந்து நம்ம இதுவாக இருக்கணும், அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, எனக்கு தான் எல்லாமே தெரியும், அந்த ஆஃபீஸே என்னை நம்பி தான் நடக்குது அப்படின்னு. அவர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு அப்படி தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒரு ஆஃபீஸில், ஏதோ ஒரு செட்டப்பில். மேபி ஈவன் வீட்டை நிர்வகிக்கிறவங்க கூட அப்படி நினச்சிட்ருப்பாங்க, நம்ம இல்லைன்னா இந்த வீட்டை யார் கவனிக்கிறது, நம்ம இல்லைன்னா இதை யார் பார்த்துக்குவாங்க, நம்ம இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விடாமல் நம்மளை முழுமையாக ஒரு அந்த செட்டப்புக்கு விசுவாசமான ஒரு வேலைக்காரங்களாகவே நம்மளை மாற்றிருப்போம். நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ரொம்ப விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசம் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஊட்டி வளர்த்துருக்காங்க வேறு. சின்ன வயசுலேருந்து நீ விசுவாசமாக இருக்கணும், உன்னோட பாஸுக்கு விசுவாசமாக இருக்கணும், பேரண்ட்ஸுக்கு விசுவாசமாக இருக்கணும், டீச்சருக்கு விசுவாசமாக இருக்கணும், கோச்சுக்கு விசுவாசமாக இருக்கணும். இப்படி விசுவாசம் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, இதை வந்து நமக்கு திரும்ப திரும்ப புகட்டப்பட்டே இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு விசுவாசத்தை பற்றி சொல்லி கொடுக்குறதே இல்லை. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சேன். என்னென்னா, நமக்கு நாம் விசுவாசமாக இருக்குமா? நம்ம எல்லாருக்கும் விசுவாசமாக இருக்க நமக்கு பழக்கி விட்றாங்க. அதுவும் குறிப்பாக ஆஃபீஸ் விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அளவு கடந்து போகும்.
ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வோ இல்லை உங்களை இதுக்கோ ஒன்று தலைமையாக நியமிக்கிறாங்கன்னா அது ஒரு ட்ராப்பு. பதவி உயர்வு அப்படிங்கிறதே ஒரு பயங்கரமான ட்ராப்பு. இனிமேல் நீங்கள் தான் பொறுப்பு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளை எதை பற்றியுமே கவலைப்படாமல் அதில் முழுமையாக நம்மளை வந்து ஒப்பு கொடுத்துருவோம். விசுவாசம் ஊறி ரொம்ப அதிகமாகி 24/7 அதே சிந்தனையில் சுற்றுவோம். ஓகே, சம்பளம் வாங்குகிறோம், அதுக்கு விசுவாசமாக இருக்கணும் தானேங்க. கரெக்டு தான், எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கோம், எல்லோரும் அதுக்கு விசுவாசமாக வேலை பார்க்குறோம், ரைட். ஆனால் நமக்கு நாம் அதே விசுவாசத்தோடு இருக்கோமா? நமக்கு நாம் எப்படி நடந்துக்கிறோம்? இப்போது இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டைமிங் இருக்குது. காலையில் 9 மணியோ 10 மணியோ அந்த டைமிங்க்கு நீங்கள் கரெக்டாக போகணும். அப்புறம் சாயங்காலம் 6 மணியோ 7 மணியோ அந்த டைமிங்க்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவீங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் முழுமையாக அந்த அலுவலகத்துக்கு நேரம் செலவழிப்பீங்க. அலுவலகத்தோட லாப நஷ்டங்களில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அலுவலகம் வந்து கரெக்டாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுல, அதாவது அந்த ப்ரொசீஜர்ஸு அது எல்லாம் கரெக்டாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. இப்படி எல்லா விதமான விஷயங்கள்லையும் நம்ம உறுதியாக இருப்போம். அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம ரொம்ப விசுவாசமாக இருக்கோம், அந்த ஆஃபீஸை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒன்று. அதே மாதிரி வீட்டை பார்த்துக்குறவங்க, இந்த வீட்டை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், வீட்டில் வந்து எதுலாம் எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருக்கணும், வீட்டை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா சுத்தப்படுத்தணும், எல்லாத்தையும் ஒழுங்காக அடுக்கி வைக்கணும், வீடு வந்து நாத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா மணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வீட்டுக்கு வந்து அப்பப்போ பெயிண்ட் அடிக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று ஒற்றை அடிக்கிறோம், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல. வீடை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஆஃபீஸையும் அதே மாதிரி நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். ஆஃபீஸ் ஸ்பேஸில் வந்து ஒழுங்கு இருக்கணும், எல்லோரும் வந்து அந்த ஒழுங்கை வந்து ப்ராப்பராக கடைப்பிடிக்கணும். ஸோ தெர் ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை வந்து நம்ம மீற மாட்டோம். இன்னும் புதுசாக ரூல்ஸை உருவாக்கிக்கிட்டே வேணால் இருப்போம். அந்த ரூல்ஸை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த இடம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த இடம் வந்து ரொம்ப ப்ராப்பராக செயல்படணும், இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இப்போது திங்க் யுவர் பாடி அண்ட் மைண்ட் ஆஸ் அன் ஆஃபீஸ். அதாவது உங்கள் உடலையும் மனதையும் ஒரு அலுவலகமாக நினச்சிக்கோங்க. அந்த அலுவலகத்துக்கு யார் பாஸ்? அந்த அலுவலகத்தோட வேலைக்காரங்க யார்? நம்ம உடலுக்கும் மனதுக்கும் நாம் தான் பாஸு, நாம் தான் அதுக்கு வேலைக்காரங்களும். அப்போது ஒரு அலுவலகத்தை மாதம் சம்பளம் கொடுக்குற ஒரு அலுவலகத்தை, நம்ம வாழ்கிற வீட்டை, நம்ம நிர்வகிக்கிற வீட்டை நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறோம்ல. அதே மாதிரி நம்ம உடலையும் மனதையும் நாம் வந்து அதே விசுவாசத்தோடு எதிர்கொள்கிறோமா? அதே விசுவாசத்தோடு அதை நல்லா பார்த்துக்கிறோமா? அதே விசுவாசத்தோடு அங்கே ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி அந்த ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு நம்ம யோசித்தா, பெரும்பாலான நேரத்தில் அதுக்கு உங்களோட பதில் என்னவாக இருக்கும்னா நோ அப்படிங்கிறதா இருக்கும். நம்ம நினச்சிக்கலாம், நான் வந்து என் உடம்பை நல்லா தான் வச்சுருக்கேன், நான் என் முகத்தை நல்லா க்ளீனாக பியூட்டி பார்லர்லாம் போய் நல்லா இது பண்ணி தானே வச்சுருக்கேன், நான் அப்படி இப்படின்லாம் நினைக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா, நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆஃபீஸை நிர்வகிக்கிற அளவுக்கு நம்ம உடம்பை, நம்ம மனதை, நம்மளுடைய என்ன சொல்கிறது, த பர்சனை நம்ம சரியாக நிர்வகிக்கிறது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு அலுவலகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு அதை நம்ம உடலுக்கு நம்ம தரதில்லை. முதல்ல ஹெல்த்து, அப்புறம் செட் ஆஃப் ரூல்ஸு, மென்டல் ஹெல்த் இருக்குது, ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்குது. நம்ம அது வந்து எவ்வளோ கவனமாக பார்த்துக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த உடல் பற்றின, இந்த மனம் பற்றின பெரிய அக்கறை இருக்கிறது இல்லை. நம்மளோட அக்கறை எல்லாமே புறவயமாக இருக்குது, வெளியே தான் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் விசுவாசமாக இருக்கோம். நம்ம வந்து நம்மளை நாமே அர்ப்பணிச்சுக்கிட்டு அது மூலமாக பிறர் வந்து நம்மளை பாராட்டணும்னு நினைக்கிறோம். உங்களை நீங்களே
இப்படி விசுவாசமாக பார்த்துக்கிட்டா யார் பாராட்டுவா? ஸோ நம்ம தான் அங்கே நம்மளை நாமே பாராட்டிக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து பெரும்பாலும் நம்மளை நாமளே பாராட்டிக்க மாட்டோம் ஏதோ ஒன்று செஞ்சோம்னா. ரெண்டாவது, நமக்கு எந்த திட்டமும் இருக்காது, பிளானிங் இருக்காது. நமக்கு ஒரு பிளானிங் இருக்காது, நமக்கு ஒரு டைமிங் இருக்காது. நம்ம ஆஃபீஸ்க்கு நான் தான் என் ஆஃபீஸுனால் எனக்கு ஒரு டைமிங் இருக்கணும்ல. நான் இத்தனை மணிக்கு தூங்குவேன், இத்தனை மணிக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன், இது என்னோடய பொழுதுபோக்குக்கான நேரம், இது என்னோடய உணவுக்கான நேரம், இது எனக்கு தூங்குறதுக்கான நேரம் அப்படிங்கிற டைம் டேபிள்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் ஆஃபீஸில் வந்து அதை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். 10 மணிக்கு கரெக்டாக அங்கே இருப்போம். சாயங்காலம் ஆனால் அது கூட பண்ண மாட்டோம். பெரும்பாலும் நேரம் வேலை நேரத்தை தாண்டி கூட நம்ம வேலை செய்கிறதுக்கு தயாராக இருப்போம். ஆனால் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் இருக்கான்னா இல்லை. அடுத்தது அப்கிரேடிங். ஆஃபீஸை வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைப்போம், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்போம், இன்னும் கூட வளர்ச்சிக்கு கொண்டு போகணும்னு நினைப்போம், புது விஷயங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நினைப்போம். இதெல்லாம் நமக்கு நாமே பண்ணிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மளை எத்தனை முறை அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம புதுசாக ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணலாம், புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு கலையை கற்றுக்கலாம், ஒரு ஆர்ட்டில் வந்து நம்மளை மூழ்கடிக்கலாம். நம்மளை இன்னும் கொஞ்சம் கூட மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு செயலை வந்து நம்ம எத்தனை முறை செய்கிறோம். ஆனால் அலுவலகத்தில் வந்து நம்ம 1000 பிளான் போட்டு கொடுப்போம் பாஸுக்கு. சார் நம்ம பிஸ்னஸை வந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், நம்ம இந்த ஏரியாவில் வந்து கால் பதிக்கலாம் அப்படின்லாம் பிளான் போட்டு கொடுப்போம். ஆனால் நம்மளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிற கொஸ்டினை நீங்களே உங்களுக்கு கேட்டு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கும். நம்மளை வந்து நம்ம முன்னேற்றிக்கிறதுக்கான செயல்களை நம்ம எவ்வளோ செய்கிறோம். ஃபஸ்ட்டு நம்மளை நாம் நிர்வகிக்கிறதுக்கான செயல்கள் எத்தனை திட்டமிடுறோம் அப்படிங்கிறது. அடுத்து நம்மளை முன்னேற்றிக்கிறதுக்கான விஷயங்களில் எவ்வளோ ஈடுபடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. பெரும்பாலான நேரத்தில் நம்மளை பற்றி நம்ம கவலையே படுறதில்ல. நம்ம ஆஃபீஸுன்னு நான் சொல்கிறது நம்ம உடலும் மனமும் அது வந்து எப்போதுமே தூசி படிஞ்சு யாருமே கண்டுக்காமல் அது வந்து அன்ஹெல்த்தியாக, மைண்டு பாடி எல்லாம் அன்ஹெல்த்தியாக ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற, நம்ம சார்ந்து நம்ம வழி நடத்துகிற வீடோ இல்லை அலுவலகமோ பார்த்தா அது ரொம்ப க்ளீனாக, எல்லாம் நீட்டாக, எல்லாம் ப்ராப்பராக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இது எவ்வளோ தப்பு இல்லை? நீங்கள் ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ஹார்ஷ் ட்ரூத்து தான். வி ஆர் ரீப்ளேசபிள். நம்ம வந்து நினச்சிக்கலாம், நான் 25 வருஷம் இந்த ஆஃபீஸுக்காக என்னோடய இதை கொட்டி வேலை பார்த்துருக்கேன், ரத்தத்தை சிந்தி வேலை பார்த்துருக்கேன், இது இங்கே நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு ஏஐ வச்சு நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போக முடியும். அந்த மாதிரியான ஒரு காலத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆட்டோமேஷன் சொல்கிறான். ஆட்டோமேஷன் வந்துச்சுன்னா அடித்து தூக்கிடுவான் நம்மளை. நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்தா என்ன, யாராக இருந்தால் என்ன, முதலாளிக்கு நீங்கள் ஒரு கருவி, அவ்வளோதான். இந்த கருவி இப்போ நல்லா வேலை பார்க்குது, வேலை பார்க்குற வரைக்கும் அதுக்கிட்ட வேலை வாங்குவோம், வேலை பார்த்து முடித்தா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு பதிலாக வேறு ஒருத்தரை ஈஸியாக கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. அது வந்து என்னென்னா, நமக்கு வயசாகுது, நம்ம அப்கிரேட் ஆகாமல் இருக்கோன்னா ரொம்ப இளமையான அப்கிரேடான ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளை பின்னுக்கு தள்ளுறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். இது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்புக்குள்ளே இருந்துட்டு இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஸ்டினபிள் தான். ஆனால் அதுக்காக நம்ம விசுவாசம் இல்லாமல் சும்மா பேருக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை பார்க்க முடியாது. ஆனால் அதே சமயம் நமக்கு நாம் விசுவாசமாக இருக்கணும், பிளான் பண்ணணும். முதல்ல நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். நீங்கள் வந்து தினமும் உங்கள் ஹெல்த்துக்கு, இப்போ ஆஃபீஸோட ஹெல்த்துக்கு நம்ம அவ்வளோ பிளான் பண்ணும்போது நம்ம ஹெல்த்துக்கு நம்ம நிறையா பிளான் பண்ணோம். இப்போ அந்த நண்பரை பற்றி சொன்னார் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த நண்பர் வந்து அவர் என்ன பிளான் பண்ணுறாரு, அவரோட ஹெல்த்துக்கு உடலே வந்து அவருக்கு ஒரு ஓய்வை கொடுத்து படுக்க வச்சாலும் மறுபடியும் போய் வேலையை பார்த்து டென்ஷனை ஏற்றி மறுபடியும் இன்னும் அதிகமாக உடம்பை வருத்திக்கக்கூடாது. அப்போது தினமும் உங்களுக்கு ஒரு கால அட்டவணை இருக்கணும், டைம் டேபிள் இருக்கணும். நான் வந்து இந்த டைமுக்கு சாப்பிடுவேன், இந்த டைமில் நான் தூங்குவேன், இந்த டைமுக்கு மேலே நான் வேலை பார்க்க மாட்டேன், வீட்டுக்கு வந்தேன்னா அதுக்கு குடும்பத்துக்கான நேரம், காலையில் எழுந்தேன்னா அது என்னோடய ஃபிட்னஸுக்கான நேரம் அப்படின்னு உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க.
அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப லாங்கராக ரன் பண்ண முடியும். லாங்கராக வாழ்கிறதுக்கான அந்த ஆரோக்கியம் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ உழைக்கிறதுக்கான ஆரோக்கியம் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ முதல்ல தேவை அந்த டைம் டேபிள். அடுத்தது அப்கிரேட் பண்ணிக்கணும். கம்பெனி எப்படி தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணி அப்பப்போ புது டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வர்றாங்க, புது புது கருவிகளை உள்ளே கொண்டு வராங்க, அதே போல் நாமளும் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும். நமக்கு புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாத ஒரு கலையை கற்றுக்கலாம், ஒரு நீச்சல் கற்றுக்கலாம், ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இல்லை எனக்கு ஆஃபீஸுக்கே டைம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆஃபீஸ் டைமிங்கிறது ஆஃபீஸோடு அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் டைம் உங்களுக்காக ஒதுக்குறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு யாரும் சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க, யாரும் உங்களை பாராட்டலாம் மாட்டாங்க, யாரும் ப்ரொமோஷன் தந்துட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸில் எல்லாமே நீங்கள் தான். ஆனால் அந்த ஆஃபீஸை நல்லா பார்த்துக்கலைன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. கடைசியாக அந்த ஆஃபீஸை நிர்வகிக்கிறது நீங்கள் தான். அதுக்கு நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் எல்லா முடிவையும் எடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா பெரும்பாலான நேரத்தில் நம்ம நம்ம உடலையும் மனதையும் நிர்வகிக்கிறத மற்றவங்கக்கிட்ட தான் விட்டுடுறோம். அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்கள் உடலும் மனமும் எப்படி இருக்கணும். நம்ம ஆஃபீஸை நாம் தானே நிர்வகிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சுக்கணும். ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கணும் உங்களுக்கு, நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறது. அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உடலும் மனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இன்றைக்கி ஆஃபீஸ் சூழல்கள் எல்லாமே நம்ம மனதை ரொம்ப என்ன சொல்கிறது, மென்டல் ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கோம். ஸோ அதனால் இந்த மனநலத்தை நம்ம ரொம்ப பார்த்துக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி கோவிடுக்கு அப்புறம் நம்ம உடல் நலம் ரொம்ப பிரச்சனைக்குள்ளானதாகவே மாறிட்டுருக்கு. நமக்கு ஒரு சாதாரண சளி பிடிச்சா கூட முன்னாடிலாம் 2 நாள் 3 நாளில் குணமாகிடும். இப்போல்லாம் 10 நாள் 15 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது. நிறைய பேருக்கு இதயம் சார்ந்த நோய்கள் வருது. அதனால் நம்ம உடல் நலத்தை ரொம்ப முன்னை விட, அதாவது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட மிக அதிகமாக கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கோம். இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் கொஞ்சம் மெனக்கெட்டு நம்மளை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம நீண்ட காலம் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழ முடியும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். அந்த விஷயங்களை ரொம்ப நீங்கள் தான் உங்கள் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸை நல்லபடியாக பார்த்துக்குங்க. அந்த ஆஃபீஸை வளர்ச்சி பாதையில் கொண்டு போங்க. நிறைய அப்கிரேட் பண்ணிக்கோங்க. நிறைய ரெஸ்ட் கொடுங்க. ஆஃபீஸுக்கு மட்டும் ஆஃபீஸ் என்ன 24/7 இயங்குது. ஸோ உங்களுக்கு நிறைய ஓய்வு தேவை. அந்த ஓய்வையும் கொடுங்க. ஓய்வுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கணிசமான நேரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த மிஷின் தொடர்ச்சியாக இயங்கும். ஸோ அந்த ஓய்வுக்கான நேரத்தை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்குங்க. ஏன்னா இந்த விஷயத்த நான் என் நண்பர்கிட்ட சொன்னப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ அதனால் அந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் இன்றைக்கி. அதனால் அந்த விஷயத்தையெல்லாம் உங்களோட சொன்னேன். ஸோ தொடர்ச்சியாக நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நாளைக்கு கோயம்புத்தூர் போயிடுவேன். கோயம்புத்தூர்லேருந்து உங்களோட பேசுகிறேன். அப்புறம் ஒரு சிறப்பு விருந்தினரோட ஒரு சின்ன உரையாடல் பண்ணி பதிவு பண்ணிட்டேன். அதையும் நான் அநேகமாக சனிக்கிழமை போடுவேன்னு நினைக்கிறேன், இல்லை ஞாயிற்றுக்கிழமை போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப லென்த்தியாக பேசிட்டோம், ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக எடிட் பண்ணி அதை நான் போட்டுறேன். தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை 400க்கு போயிடுச்சு. சல்லுன்னு ஏறிட்டே போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 23 நாடுகள்லேருந்து நம்ம பாட்காஸ்ட்டை மக்கள் கேட்குறாங்க. அவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகள். இன்னும் நம்ம நிறைய டாபிக் பேசுவோம், புது புது விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்குங்க. உங்களுடைய ஊக்கப்படுத்தும் சொற்கள் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் டோன்ட் ஹெசிடேட் டு டாக் டு மீ.
என்கிட்ட என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அது கிரிட்டிசிசமாகவும் இருக்கலாம். ஹெல்த்தி கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ப்ளீஸ் நீங்கள் வந்து என்கிட்ட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. நிறையா விஷயங்கள் பேசுங்க. உங்கள் ஐடியாஸை கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால் ரொம்ப சந்தோஷம். நம்ம நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.